ஓம் சாந்தி. 18/12/2023 இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, இங்கு எதை தானம் செய்ய வேண்டி இருக்கிறது? பாபா சொல்றாரு, தன்னுடைய உடல், மனம், பொருள் உட்பட அனைத்தையும் பதீத பாவனர் பாபாவிற்கு தானம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. உடல், மனம், பொருள் உட்பட அனைத்தையும் பதீத பாவனர் தந்தைக்கு தானம் செய்ய வேண்டி இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, யார் நாயகனுடன் செல்வார்கள்? யாருடைய தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் நாயகனுடன் செல்வார்கள். மூன்றாவது, யாருக்கு புகழ் எப்படி கிடைக்கிறது? சிவபாபாவுக்கு தான். சிவபாபாவுக்கு தான் எல்லா புகழும். சிவபாபாவுக்கு தான். யார் விடுவித்து வழிகாட்டுகிறாரோ அவருக்கு தான் எல்லா புகழும். நாலாவது கேள்வி, தூய அன்னப்பறவை யார்? சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மூலமாக சேமிப்பு கணக்கை அதிகரிக்கக்கூடியவர்கள் தான் தூய அன்னப்பறவை ஆவார்கள். அஞ்சாவது, யாருக்கு பந்தனம் முடிந்து போகும்? தன்னை ஈஸ்வரிய மரியாதைகள் எனும் கங்கணத்தை கட்டிக்கொள்கிறார்களோ, தன்னை ஈஸ்வரிய மரியாதைகள் என்ற கங்கணத்தால் கட்டிக்கொள்கிறார்களோ அப்போது அனைத்து பந்தனங்களும் முடிந்துவிடும். fill in the blanks. ஸ்ரீமதப்படி டேஷ் ஆக வேண்டும். ஸ்ரீமதப்படி கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். இரண்டாவது, ஈஸ்வரனுக்கு தானம் செய்வதன் மூலம் டேஷ் கிடைக்கிறது. ஈஸ்வரனுக்கு தானம் செய்வதன் மூலம் சக்தி கிடைக்கிறது. மூன்றாவது, பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் டேஷ் முடியும். பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் தூய்மையாக முடியும். நான்காவது, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் கடைசியில் டேஷ் விடுவார்கள். ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் கடைசியில் முடிந்து போய் விடுவார்கள். அஞ்சாவது, டேஷ் உயர்ந்ததாக இருந்தபோது அதில் டேஷ் தேவதைகள் இருந்தார்கள். பாரதம் உயர்ந்ததாக இருந்தபோது அதில் ஆத்மா அபிமானியாகிய தேவதைகள் இருந்தார்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.